நல்லா இருக்கீங்களா பசங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த யூனிட்டோட தியரி செஷன் பார்த்தோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் இட் அவுட். நம்ம சாமுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேரம் இங்கே வந்துருங்க, கீழே வந்துருங்க. இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதை வச்சு நம்ம எல்லாமே டிரைவ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். Profit and loss is equal to closing capital, add drawings, less additional capital, less opening capital. இது நீங்க நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் வேணும்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாங்க. லைக் இந்த ட்ராயிங்ஸ் இந்த சைடு போனால் லெஸ் ட்ராயிங்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இந்த சைடு போச்சுன்னா சிம்பிள்ஸ் மட்டும் வந்து ஈக்குவல் டு ஒன் சைடு போச்சுன்னா மாறும் இல்லையா? ஸோ ப்ளஸ் அடிஷனல் கேபிட்டல் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, ஈக்குவல் டு ஒன் சைடு போனால் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ரைட்? ஸோ அதனால நம்ம முக்கியமாக இந்த யூனிட்ல பார்க்க வேண்டிய ஃபார்முலா இந்த பிஎன்எல்லோட ஃபார்முலா தான். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார்மேட் போலாமா? இதுதான் ஃபார்மேட். அங்கே பார்த்து அதே ஃபார்முலாவே தான் இருக்கும். இங்கே பாருங்க, க்ளோசிங் கேபிட்டல் எண்டுனா என்ன? க்ளோசிங் கேபிட்டல். இங்கே ஓப்பனிங் கேபிட்டல்னு கொடுத்துட்டாங்க, ஆர் பிகினிங் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், less additional capital வரது வந்து adjusted closing capital, அதுல இருந்து less opening capital போட்டா அது வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா ப்ராஃபிட், நெகட்டிவ் வேல்யூ அதாவது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா லாஸ். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ பிளஸ்ல வந்துச்சுன்னா வந்து ப்ராஃபிட். Okay, let's go to the illustration. First illustration, from the following particulars ascertain profit or loss. So கேபிட்டலோட ஓப்பனிங் அதாவது பிகினிங் கொடுத்துட்டாங்க. பிகினிங்னா என்ன? ஓப்பனிங். எண்டுனா க்ளோசிங். சப்போஸ் எது கொடுக்கலன்னா நம்ம இந்த டேட்டை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 1st April to 31st March. நமக்கு தெரியும் நம்ம ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. 1st Aprilலேருந்து 31st March எண்டிங் அப்படின்னு. ஸோ இங்கே 1st April அப்படின்றது ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ். நம்ம சம் போடலாமா? அக்கௌண்ட் சைடில் போடுறேன், சும்மா வேல்யூஸ் மட்டும் போடுறேன். எப்படி இருந்தாலும் கீழே வந்து ஆன்சர் இருக்குல்ல. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் எண்ட் அதாவது 3,50,000, கரெக்டா? அது கூட ஆட் ட்ராயிங்ஸ் 40,000, ஆட் பண்ண வரது வந்து 3,90,000. அது கூட லெஸ் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 70,000. லெஸ் பண்ண வரது வந்து 3,20,000. இது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 2 lakh. இப்போ மட்டும் போட்டு பாருங்க. நீங்க வந்து போட்டோம்னா மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு பாயிண்ட். இப்போ மேலே இருக்கிற நம்பர் வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது 3,20,000. கீழே வந்து 2 lakh இருக்கு. ஸோ மேலே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர், கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். ஸோ நமக்கு வர ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். எவ்வளோ வரும்? 1,20,000, கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து ப்ராஃபிட். நமக்கு வந்து ப்ராஃபிட். நமக்கு சப்போஸ் இது இந்த 2 lakh மேலே இருந்து 3,20,000 கீழே இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது 1,20,000 அப்படிங்கிறது நமக்கு ஒரு லாஸாக மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மேலே இருக்க நம்பர் பெரிய நம்பராக இருந்து கீழே இருக்க நம்பர் சின்ன நம்பராக இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட். செக் பண்ணலாமா? யா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். அதே மாதிரி தான் இருக்குது, நோ சேஞ்சஸ். க்ளோசிங் கேபிட்டல் பாருங்களேன், பிகினிங் கொடுக்கல, எண்டு கொடுக்கல, பட் ஆனால் டேட் கொடுத்துருக்காங்க. நான் அங்கேயே சொன்னேன் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1st April, எண்டிங் வந்து 31st March. ஸோ ஃபினான்ஷியல் இயர் நம்ம அக்வாஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ தான் எண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 1st April அப்படிங்கிறது பிகினிங். ஸோ க்ளோசிங் 1,50,000 ப்ளஸ் ட்ராயிங்ஸ் 1,80,000 ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல், சாரி less additional capital, is my mistake. இப்போ இந்த 1,80,000 25,000 லெஸ் பண்ணோம்னா 1,55,000. அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000 நம்ம வந்து லெஸ் பண்ணோம்னா வருது 5 lakh. புரியுது? சரி, 5,000. இந்த 5,000 எப்படி வந்துச்சு நம்மளுக்கு புரியுதா?
இப்போ இங்கே மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருக்குது, கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ -5,000 நெகட்டிவ்ல வரும்போது நமக்கு வந்து லாஸ். ஓகே, எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் illustration. From the following details, calculate the missing figure. Missing figure கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆயிருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு, ட்ராயிங்ஸ் இருக்கு, லாஸ் இருக்கு. அதை இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சைடில் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000. கரெக்டா? அது கூட என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 30,000. ஆட் பண்ண வரது வந்து 2,20,000. கரெக்டா? இது கூட லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். எவ்வளோ இருக்கு அடிஷ்னல் கேபிட்டல்? 50,000. லெஸ் பண்ண வரது என்ன? 1,70,000. கரெக்டா? இது கூட லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் என்ன? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, அதனால நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்து வந்து கீழே போறோம். கீழே என்ன இருக்கு? லாஸ் 40,000. நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தெரியணும். அக்கா ஆல்ரெடி சொன்னா, கீழே இருக்கிற நம்பர் வந்து மேலே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும். பட் அதே மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் கீழே இருக்கிற பெரிய நம்பர் அதான் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இப்போ இந்த 1,70,000 விட இங்கே இது பெரிய நம்பராக இருந்திருக்கு, அதனால இங்கே 40,000 அப்படின்னு லாஸ் வந்திருக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து 40,000 தான் இருக்கும். 40,000 தான் லாஸாக இருக்குது. ஸோ இந்த 1,70,000 கூட ப்ளஸ் ஒரு 40,000 கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோன்னா 2,10,000. ஓகே, 2,10,000 வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். படிக்கலாமா? பார்த்தீங்களா? வெரி குட். And the fourth illustration, from the following details, calculate அந்த இயருடைய கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க 1st January. அதாவது இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து கேலண்டர் இயர்ல கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது 1st April to 31st March. கேலண்டர் இயர் பொறுத்த வரைக்கும் 1st January to December 31st. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஓப்பனிங். கூட்ஸ் ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக நம்ம வந்து கூட்ஸை வந்து ட்ரான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ராயிங்ஸ். ஓகேவா? கூட்ஸ்க்காக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம், அதாவது பர்சனல் யூஸ் அப்படின்னாலே ட்ராயிங்ஸ். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்றது கொடுக்கவே இல்லாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து சால்வ் பண்ணலாம். க்ளோசிங் கேபிட்டல் இல்லை நம்ம கிட்ட, அதனால என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டு ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படியே பின்னாடியிலேருந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் வந்து 5,000 இருக்கு. எனக்கு இதோட டோட்டல் தெரியாது, ஸோ அதனால அடுத்து அது கூட வரதுலேருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 2,500. சாரி, எனக்கு இந்த ஜீரோஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணுற ஆன்சர் இங்கே போடுவோம். அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதில் வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. ஓகேவா? சாரி, 25,500. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டோம். அடுத்து ப்ராஃபிட். நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டே வரலாம். மேலே இப்போ இங்கே வரும் நம்ம 10,000 அப்படின்றது நமக்கு ஒரு ப்ராஃபிட். கீழே இருக்க நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துருக்கு அப்படின்னாலே ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது மேலே வர க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் தான் கீழே ப்ராஃபிட் வரும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த 27,500ஓட இந்த 10,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 37,500. ஸோ இப்போ இங்கே 37,000 2,500ல வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 37,500 + 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,500 = 37,500. 37,500 - 2,5
plus 2500 நம்ம ஆட் பண்ணுவோம். மேலே வந்து 40,000 வரும். கரெக்டா? இப்ப ஏன்னா இங்க மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸையும் இதையும் நம்ம சப்ராக்ஷன் ரூல் படிச்சிருக்கோம்ல, இந்த கீழே இருக்கிற மைனஸ் வேல்யூவும் இங்க வர ஆன்சரையும் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணா மேல இருக்கிறது வந்து கிடைச்சிடும் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இந்த 40,000 வந்து கிடைச்சிச்சு. இப்போ 40,000 2,500 போடணும், 37,500. ஸோ இங்க வந்து இந்த 40,000 இருக்கு, இங்க மேல வந்து 35,000 தான் இருக்கு. ஸோ இங்க நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா சொல்லலாம், இங்க 5,000 இருக்கு, மேல வந்து என்ன நம்பர் இருந்தா 40,000 வரும்னா 35,000 இருந்தா நமக்கு வந்து 40,000 வரும். அதனால நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? கிளியர்? மறுபடி சொல்லவா? இப்போ நம்ம கிட்ட வந்து ஓப்பனிங் கேபிட்டல் டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது இருக்காது, இது வந்து இருக்காது. ஸோ டிராயிங்ஸ் போட்டுறோம். இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் விடுறோம். அது கூட வந்து அடிஷ்னல் கேபிட்டல் 2,500 லெஸ் பண்ணுறோம். அங்கேயும் இது வேல்யூ கீழே இருக்காது, விட்டுட்டு அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 27,500 வர ஆன்சர் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ ப்ராஃபிட்ல இருக்குன்னா மேலே இருக்கிற ஆன்சர் வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இதை விட இது ரெண்டுத்துக்கும், அதாவது இந்த ரெண்டு மேலே எதுவுமே எம்டியாக இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 10,000. ஸோ இதை விட 10,000 மேலே இருக்கிறது வந்து அதிகம். ஸோ இந்த 27,500ஓட 10,000 ஆட் பண்ணால் 37,500. ஸோ இங்கே இந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் இதையும் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே தான் மாதிரி இருக்கும் 37. ஓகே, இப்போ நம்ம வந்து 5th illustration. From the following details, calculate the missing. என்ன மிஸ் ஆகுதுன்னா drawings மிஸ் ஆகுது. ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், ப்ராஃபிட்ல இருக்கு. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன? க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000 கூட வந்து drawings நமக்கு தெரியும். அதனால வந்து drawings தெரியல. ஸோ இங்கே நமக்கு தெரியாது என்ன ஆன்சர். அது கூட வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000. கரெக்டா? நமக்கு அடுத்து இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும் நமக்கு தெரியாது. அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000. கரெக்டா? ஆனா நமக்கு இங்க வர ஆன்சர் என்னன்னு தெரியும், ஏன்னா உங்க ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால ப்ராஃபிட் எவ்வளோ? 30,000. ஸோ ப்ளஸ் வேல்யூல 30,000 அப்படின்றது 15,000. மை மிஸ்டேக். 15,000 வந்து உங்க ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் வில் பி த drawing வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 15,000 பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதாவது பெரிய நம்பராக இருந்தால் தான் கீழே வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ 2,50,000 15,000 வந்து அதிகமாக இருக்கிறது தான் மேலே வரும். ஸோ 2,50,000 ப்ளஸ் 15,000 2,65,000 அப்படின்றது அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு வரும். ரைட். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து இது மைனஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சப்ராக்ஷன் எப்படி இருக்கும். கீழே சப்ராக்ஷன் வேல்யூ வந்து ஃபைனல் ஆன்சர், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வருமா? ஸோ 2,65,000 ப்ளஸ் 30,000 எவ்வளோ? 2,95,000. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஆன்சர் வந்து மேலே இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? அதுதான் வந்து நமக்கு வந்து ட்ராயிங் வேல்யூவாக இருக்கும். ஸோ 2,95,000 மைனஸ் 2,75,000 எவ்வளோ வரும் அப்படின்னு அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிராயிங்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 2,95,000 மைனஸ் 2,75,000 போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 20,000. ஸோ அதுதான் டிராயிங்கோட வேல்யூவாக இருக்கும். கரெக்டாக செக் பண்ணலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, டிராயிங்ஸ் இல்லை, அதனால இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து வந்து அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 போகும். இங்கே நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். இங்கே 2,50,000 அப்படின்றது வந்து வந்திருக்கும். இப்போ ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இங்கே ப்ராஃபிட் அப்படின்னா இது வந்து இதை விட பெரிய நம்பராக இருக்கும். ஸோ இதை ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வந்துடும். 2,50,000 ப்ளஸ் 2,50,000 ப்ளஸ் 15,000 சேர்த்தோன்னா 2,65,000. ஸோ மேலே வந்துட்டு 30,000 இருக்குது. இது கூட என்ன நம்பர் ப்ளஸ் பண்ணால் இந்த நம்பர் வரும் அப்படின்னா இதுலேருந்து இந்த நம்பர், அதாவது கிளியராக சொல்லணும்னா 2,75,000ஓட என்ன நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணால்
நமக்கு வந்து இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. சாரி, பங்க்சுவேஷன் மட்டும் ரொம்ப கேவலம் இருக்கு. 2,95,000 நமக்கு வரணும். ஆனால் 2,75,000 தான் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னா இது ரெண்டு இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 20,000. ஸோ அந்த 20,000 தான் ட்ராயிங்ஸாக இருக்கும். காட் இட்? ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்ஸ் யூ ஹேவ் ப்ளீஸ் கமெண்ட் மீ, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறதை பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்.